ஹலோ மக்களே, ஒரு வழியாக இந்த ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு இந்த ஆக்ஷனில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எதிர்பார்த்த நிறைய பேர் அன்சோல்டு ஆனாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் நிறைய பேர் அதிக பிரைஸ்க்கும் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அதிக பிரைஸ்க்கு போன டாப் 5 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கேமரூன் கிரீன் தான். இந்த வாட்டி கிரீனு கிட்டத்தட்ட 25.20 கோடிக்கு போனார். அதுக்கப்புறமா பத்திரனா கிட்டத்தட்ட 18 கோடிக்கு போனாரு. அதுக்கப்புறமா தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர்னு சொல்லிட்டு 2 டொமஸ்டிக் பிளேயர் கிட்டத்தட்ட 14.20 கோடிக்கு போனாங்க. அதுவும் இந்த 2 பையுமே பண்ணது சிஎஸ்கே தான். அதுக்கப்புறமா லியாம் லிவிங்ஸ்டன் அன்சோல்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்த ஆக்சிலேட்டட் செட்ல அவரு கிட்டத்தட்ட 13 கோடிக்கு போனாரு. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல எந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீமு கடப்பாறை டீமான மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு போகிறது முன்னாடியே கம்மி பர்சோடு தான் போனாங்க. ஸோ எல்லாரும் மேக்ஸிமமாக மும்பை இந்தியன்ஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ தான் எம்ஐ டிகாக்க பேஸ் ப்ரைஸ் என்ன 1 crore எடுத்திருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல பிக்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க வழக்கம் போல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எடுத்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேனிஷ் மால்வேர், முகமது இசார், அதர்வா அக்கோல்கர், மயான் ராவத் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் பேஸ் ப்ரைஸ் ஆன 30 lakhs எடுத்திருந்தாங்க. ஸோ எம்ஐயோட ஸ்குவாட் ஆல்ரெடி பயங்கரமாக செட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஆக்ஷனில் அவங்களோட பெஸ்ட் பிக் எது அப்படின்னா அது கண்டிப்பாக குவிண்டன் டிகாக் தான். நம்ம அடுத்து பார்க்க போகிற டீமு எல்எஸ்ஜி. இந்த ஆக்ஷனுக்கு கொஞ்சம் டீசென்ட் பர்சோடே வந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்க எடுத்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹசரங்காவையும் ஆண்ட்ரிக் நார்கியாவையும் பேஸ் ப்ரைஸ் ஆன 2 crores எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா முக்குல் சௌத்ரிங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயரை 2.6 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நமன் திவாரிங்கிற ஒரு பிளேயரை பேஸ் ப்ரைஸ் ஆன 1 year எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அக்ஷத் ரகுவன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை 2.2 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் யாருக்குமே புரியாத மாதிரி ஜாஷ் இங்கிலீஷை 8.6 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ப்ளே பண்ண மாட்டார். ஆனால் அவருக்கு தான் எல்எஸ்ஜி 8.6 year கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜியோட இந்த ஆப்ஷன் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வாட்டி எல்எஸ்ஜியோட ஸ்டார் பிக் எது அப்படின்னா ஹசரங்காவை 2 year எடுத்தது தான். பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீமு ஆர்ஆர். இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷனில் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட மெயின் பிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாயை 7.2 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா போன்சன் மும்பைக்கு ப்ளே பண்ண விக்னேஷ் புத்தூரை 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நியூசிலாந்து பிளேயரான ஆடம் மில்னேவை 2.4 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வழக்கமாக டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் மிஸ்ரா, யஷ்ராஜ், ரவி சிங், ஆமன் ராவ், பிரிஜேஷ் சர்மா, குல்தீப் சென் இவங்க எல்லாத்தையுமே பிரேஸ் பிரைஸ்ல எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட பெஸ்ட் பிக் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரவி பிஷ்னாயோட 7.2 year பிக் தான். ஸோ பார்ப்போம், அங்கே ஆல்ரெடி ஜடேஜா இருக்காரு. ஜடேஜாவும் பிஷ்னாயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீமு கேகேஆர். இந்த ஆக்ஷனில் நிறைய பிளேயர்ஸை கேகேஆர் தான் எடுக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எஸ், அவங்க தான் நிறைய பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அதிக விலை கொடுத்தும் அவங்க தான் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அவங்க கேமரூன் கிரீனை கிட்டத்தட்ட 25.2 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி மதீஷா பத்திரனாவை கிட்டத்தட்ட 18 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. இது இல்லாமல் ஃபின்னாலன், தேஜஸ்வி சிங், கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சோலாங்கி, ராகுல் திரிபாதி, டிம் சேவெட்டு, முஸ்தபிசுர் ரஹமன், ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஆகாஷிப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸை கேகேஆர் இந்த ஆக்ஷனில் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீமை வச்சு அவங்க போன சீசனில் என்ன மிஸ் பண்ணாங்களோ அதை ஈக்குவல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ கேகேஆரோட பெஸ்ட் பிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி டவுட் கேமரூன் கிரீனை 25.2 year எடுத்தது தான். எஸ், கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். பார்ப்போம் இந்த வாட்டி ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ஆக்ஷன்லேயே ரொம்பவுமே சூப்பராக பண்ண டீம் எதுனா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஏன்னா அவங்க மில்லரையும் பெண்டகட்டையும் பேஸ் ப்ரைஸ் ஆன 2 year எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்கில் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிற அக்யூப் தாரையும் 8.4 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. பத்தும் நிஷோங்காவை 4 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்புறமா லுங்கி நிகிரியும் 2 year கொடுத்து எடுத்திருந்தாங்க. கடைசியில் அன்சோல்டான கைல் ஜேமிஷனையும் பிருத்விஷாவையும் கூட எடுத்திருந்தாங்க. இந்த ஆக்ஷனில் டிசி ரொம்பவே சூப்பராக பண்ணாங்கன்னே சொல்லலாம். பட் டிசியோட பெஸ்ட் பிக் எதுன்னு கேட்டிங்கன்னா, டேவிட் மில்லரை 2 year கொடுத்து எடுத்தது தான். ஏன்னா இந்த ஆக்ஷனில் அந்த மாதிரி ஃபினிஷர் கிடைக்காது. அதுவும் பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்திருந்தாங்க. பார்ப்போம் மில்லர் இந்த வாட்டி டிசிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு.
நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் ஆர்சிபிக்கும் இந்த வாட்டி டீம் வந்து ஆல்ரெடி செட் ஆகிட்டு சும்மா இந்த வாட்டி ஆக்ஷனில் பேக்கப் பிளேயர்ஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இந்த வாட்டி ஆக்ஷனில் சில நல்ல பேஸ்லாம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஷ் ஐயரை 7 CR கொடுத்து எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கப் டஃபியும் வெறும் 2 CR எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தானே சசிக் தேஷ்வால், மங்கேஷ் யாதவ், கனிஷ்க் சௌஹான், விஹான் மல்ஹாட்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பேஸ் பிளேஸ்லேயே எடுத்திருந்தாங்க. ஆனால் மங்கேஷ் யாதவ் மட்டும் கிட்டத்தட்ட 5.2 CR கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஆர்சிபிக்கு அவங்க ஸ்குவாட் ஆல்ரெடி செட் ஆகிட்டு, பட் இருந்தாலும் இந்த வாட்டி ஆர்சிபி பண்ணதில் ஒரு பெஸ்ட் பிக் எது அப்படின்னா ஜாக்கப் டஃபியை வெறும் 2 CR எடுத்தது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டைட்டிலை ரீட்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் ஜிடிக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்குவாட் செட் ஆகிட்டு அவங்களும் கொஞ்சம் பேக்கப் பிளேயர்ஸ் இருக்க வந்திருந்தாங்க. பட் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் சர்மாவை 90L கொடுத்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் சர்ப்ரைஸாக ஜேசன் ஹோல்டரை 7 CR எடுத்திருந்தாங்க. அப்புறம் டாம் பேட்டனை 2 CR, அப்புறம் டொமஸ்டிக் பிளேயரான பிருத்விராஜை 30L எடுத்திருந்தாங்க. கடைசியாக லூக் குட்டையும் 75 lakh எடுத்திருந்தாங்க. இது எல்லாருமே பேக்கப் தான். பட் இருந்தாலும் இதோட பெஸ்ட் பிக் எது அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்டரை 7 CR எடுத்தது தான். ஸோ பார்ப்போம் ஜேசன் ஹோல்டர் இந்த வாட்டி ஜிடிக்கு எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் எஸ்ஆர்ஹெச். பட் எஸ்ஆர்ஹெச் இந்த ஆக்ஷனில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் லிவிங்ஸ்டனை ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தா பேஸ் ப்ரைஸ் 2 CR எடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா திருப்பி எடுக்கிறேன்ட்டு பேஸ் ப்ரைஸில் விட்டு லிவிங்ஸ்டனை 13 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் சில நல்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவங்குமார், சலில் அரோரா, ஷகிப் ஹுசைன், அமித் குமார், பிரஃபுல் ஹிங்கே, சிவமாவி அண்ட் ஜாக் எட்வர்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல பிளேயர்ஸும் எடுத்திருந்தாங்க. பட் அவங்க பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனை 10 crore மேலே கொடுத்து எடுத்தது தான். ஏன்னா ஸ்டார்டிங்காக பேஸ்க்கே கிடைத்தாரு, அப்பயே எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி அவங்களோட பெஸ்ட் பிக் எது அப்படின்னா கண்டிப்பாக ஜாக் எட்வர்ட்ஸை வெறும் 3 CR எடுத்தது தான். பார்ப்போம் இந்த வாட்டி பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்காது. ஸோ அதையும் மீறி 11ல் சான்ஸ் கிடச்சி ஏதாவது ப்ரூவ் பண்ணுறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து எந்த டீமுக்கும் பிட் கூட பண்ணவே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டாக பிட் பண்ண பிளேயரே வந்து கடைசியில் தான் பண்ணாங்க. அவங்க எடுத்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பர் கான்லேயே வெறும் 3 CR ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் நல்ல பிக்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பென் டுவார்ஷெட்ஸை 4.4 CR கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரவீன் துபே, விஷால் நிஷாத்னு சொல்லிட்டு 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸை பேஸ் ப்ரைஸான 30L எடுத்திருந்தாங்க. பட் பஞ்சாபோட பெஸ்ட் பிக் எதுன்னு கேட்டிங்கன்னா கூப்பர் கான்லேயே 3 CR எடுத்தது தான். பார்ப்போம் இந்த வாட்டி ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீமு சிஎஸ்கே. இந்த வாட்டி சிஎஸ்கே அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே அதிக பர்ஸோட மினி ஆக்ஷனுக்கு போனாங்க. ஆனால் பாதி ஆக்ஷன் முடிகிற வரையும் சிஎஸ்கே யாருமே எடுக்கவே இல்லை, அதேமாதிரி பிட்டும் பண்ணவே இல்லை. அப்புறமா தான் அகில் ஹுசைனை 2 CR எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு இந்த 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு 14.2 CR கொடுத்து சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. பட் இந்த பிக்கை வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்ப்போம் இந்த வாட்டி அவங்க 2 பேரும் ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறமா மேத்யூ ஷாட்டை 1.5 CR எடுத்திருந்தாங்க. அமன் கானை 40 lakhs எடுத்திருந்தாங்க. சர்ஃப்ராஸ் கானை அன்சோல்லேருந்து திருப்பி எடுத்து 75 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அப்புறம் மேட் ஹென்ரியை 2 CR எடுத்திருந்தாங்க. அப்புறம் ராகுல் சக்கரை 5.2 CR எடுத்து ஜாக் ஃபோக்ஸை 75L எடுத்து சிஎஸ்கே இந்த ஆக்ஷனை முடிச்சாங்க. சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ஆக்ஷன் கொஞ்சம் டீசெண்டான ஆக்ஷனே சொல்லலாம். பட் இது பெஸ்ட்டாக மாறுதும் ஒஸ்ட்டாக மாறுதும் அந்த பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி சிஎஸ்கேவோட பெஸ்ட் பிக் எது அப்படின்னா அகில் ஹுசைனை பேஸ் ப்ரைஸ் 2 CR எடுத்தது தான். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி அகில் ஹுசைன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் எல்லா டீமையும் கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி இந்த டீம் தான் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீமை மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ஆக்ஷனில் எந்த பிக் வந்து ஸ்டீல்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.